முதல்ல எல்லாம் காவேரி ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு கேட்டா கமலஹாசன் வீடு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப கமலஹாசன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அது, சார் பொங்கலுக்கு லீவ் கேட்டிருந்தேன். லீவு லீவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது இல்ல சார். நன்றி நன்றி. அந்த காவேரி ஹாஸ்பிட்டல். சார் பொங்கலுக்கு 1 வீக் லீவ் கேட்டிருந்தேன். பொங்கலுக்கு லீவ் எடுக்கிறதுன்றது நம்ம கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே இருக்கும். அரசியல்வாதி மாதிரி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொன்னுடுவாங்க. அதான் கலாச்சாரம். எப்படி மாறினே வருது பாருங்க. இதை காப்பாத்துறதா நம்ம வேலை. அந்த மாதிரி சமணர்களை கழுவுல ஏத்துனாங்க. அது கலாச்சாரம். சிவனின் பெயரால் கழிவுல ஏத்துனது வந்து கலாச்சாரம். அப்புறம் கலைபரர்கள் இங்க வந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்துட்டு போன தமிழ் தான் இப்ப மிச்சம் இருக்குது. அப்புறம் இங்கிலீஷ்காரன் வந்தான். அவன் தான் சட்டை போட கத்து கொடுத்தான். அதுக்கு முன்னாடி நம்ம பெண்கள்லாம் ஜாக்கெட்லாம் போட மாட்டாங்க. சும்மா தான் இருந்தாங்க. இப்போ இந்த கலாச்சாரத்துக்கும் திரும்ப போக முடியாது. நீங்க என்ன கேட்டீங்க? பொங்கல் லீவ் சார். பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவா? கிடையாது. சொல்லுங்க. பொங்கலுக்கு லீவ் கேட்டிருந்தேன். அதான் தேர்ஸ்டே பொங்கலுக்கு ஆஃபீஸ் லீவ் தானே? இல்லை சார் 1 வீக் லீவ் கேட்டிருந்தேன். கம் அகெயின். ஒன்றும் சார், அந்த லீவில் கூட நான் வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்ல வந்தேன். சொல்கிறத மட்டும் செய்யுங்க. கெட் பேக் டு யுவர் ஒர்க். ஓகே 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 சார். சொல்லுப்பா. அண்ணா பொங்கல் லீவு. அந்த லீவில் ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. நம்ம எம்ப்ளாயீஸோட லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிறோம். என்னாச்சுன்னா ஒன்றில் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று இஷ்யூ ஆகி போச்சு. அதை சார்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் எம்ப்ளாயீஸ்க்குலாம் லீவ் கொடுக்க முடியாது. பட் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். லீவு கண்டிப்பாக கிடைக்கும்.